வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன் பார்க்க போகிறோங்க. மார்ச்ன்றது ரொம்ப புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. என்னென்ன புனித மாதம் அப்படின்னா, உங்களுக்கு மாசி மகம் வருது மார்ச் 3. அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், நம்ம முருகன் வள்ளி தெய்வானை கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரம். முக்கியமாக முருகனுக்கும் தெய்வானைக்கும் நடந்த கல்யாணம் பங்குனி உத்திரம். மாசி மகத்தில் தான் நம்ம புண்ணிய நதியில் பாவம் கடிக்கிறோன்னா, புண்ணிய நதிங்கன்னா அவங்க பாவத்தை கடிக்கிற நாள் மாசி மகம். இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு சனிப்பயிற்சி நடக்குது. சரிங்களா? வாக்கியம் படி சனிப்பயிற்சி நடக்குது. குரு வக்ர நிவர்த்தி நடக்குது. இன்னொன்று ஒரே கட்டத்துள்ள 5 கிரகம் கும்பத்திலே கிட்டத்தட்ட 5 கிரகம் ஒன்றா இருக்குது. சரிங்களா? அடுத்து அவங்க 15க்கு அப்புறம்லாம் பங்குனி உள்ளே போகும்போது இன்னொரு கட்டத்தில் மீனத்துலலாம் 3 கிரக சேர்க்கை வரப்போகுது. அதனால் நிறைய விஷயங்கள் நடக்குது. மார்ச்சில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ப்ராக்டிக்கல் லைஃப்பும் பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு அப்ரைசல் நடக்கிறது மார்ச்சில் தான், பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறது மார்ச்சில் தான். அதனால் கிரகத்தில் அவ்வளோ வேலை நடக்குது, நம்ம வாழ்க்கையில் எக்கச்சக்க வேலை நடக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த கிரகத்துங்களை வச்சு என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுகள், அதை எப்படி பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போகிறோம். கவனிங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னம் எப்படி இருக்குது நமக்கே தெரியும். ஒரு வருஷமாக எப்படி இருக்குது, ஏன்னா நம்மளுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. கேது பகவான் நம்ம வீட்டில் தான் இருக்கார். அதனால் டஃப்பாக இருக்குது. ஆனால் நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயம். அதாவது சிம்மன்றது யார்? ராஜா மாதிரி. ராஜாலாம் கஷ்டத்தையே நினச்சி உக்காந்துட்டாங்கன்னா கதை முடிஞ்சுது. அப்போது உங்களுக்கு அடுத்து இதெல்லாம் நல்லதாக இருக்குன்றதை பார்த்து அதை தொட்டிங்கன்னு ஜெயிச்சிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நல்லதாக இருக்குது. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கு. கையில் என்ன இருக்கோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வளருங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வளர டைம். ஓகே, நீங்கள் வண்டி எதனா வாங்கணும், லேண்ட் எதனா வாங்கணும், அதாவது லட்சமாக கொடுத்து ஊருக்கு வெளியே இருக்க பிளாட் கூட இப்போ லட்சமாக போயிடுச்சு. பரவாயில்ல, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு சின்ன டிப்ஸாக தரேன். உங்களுக்கு இப்போ ஒரு 4ஆம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணால் வெள்ளிக்கிழமை சுக்கிரவரில் சின்ன காயின் வாங்குங்க. சின்ன வெள்ளி காயின் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குங்க. அது உங்களுக்கு அந்த பாவத்தை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும். அது அடுத்து உங்களுக்கு வண்டி, வீடு, அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அது முக்கியமாக உங்களுக்கு தாயார் சைட்லேருந்துலாம் நிறைய சப்போர்ட் வரும். எல்லாருக்கும் இல்லை, தாயார்லாம் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ, தாயார்லாம் யார் சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்ககிட்டருந்து இன்னும் அதிகமாக சப்போர்ட் வரும். யாராவது பேசாமல் கொஞ்சம் சண்டையாக இருக்கீங்கன்னா கூட போய் தாயாரை மீட் பண்ணலாம். இன்னொன்று, சிம்ம ராசி லக்னத்துக்குலாம் பரம்பரை சொத்துலாம் அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தாயார் சைட்லேருந்துலாம் ஏதாவது பண வரவு இருக்குது, சொத்து வரவு இருக்குன்னா இப்போ தாராளமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இது ஒன்று. அடுத்த நல்ல விஷயம் என்னென்னா ப்ரமோஷன்ஸ். இந்த 1-1.5 வருஷம் நம்மளுக்குலாம் சிம்ம ராசிக்கெலாம் வேலையை தக்க வச்சதே பெரும் பிரச்சனையாக இருந்திருக்கும். இதில் ப்ரமோஷன்லாம் அந்த பக்கம் நம்ம திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டோம். இப்போ ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குலாம் அதிகமான வாய்ப்பு இருக்குது. கேட்டு வாங்குங்க. டேட்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சிம்மம் கிட்ட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, வீரமாக பேசுவாங்க, அடித்து பேசுவாங்க. டிஸ்அட்வான்டேஜ் எதுனா, சில டைம் இந்த டேட்டா விஷயம் ப்ரூஃபை எடுத்துக்க மறந்துடுவாங்க. ப்ரூஃபை எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்னலாம் இந்த 1-1.5 வருஷம் சாதனை பண்ணேன், அதுக்கு நான் எப்படி தகுதி இந்த ப்ரொமோஷனுக்கு அப்படின்றத காட்டி ப்ரொமோஷன் வாங்குங்க. பெஸ்ட்டு என்னென்னா, இது சம்மந்தமாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லையெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க. ஏன்னா ஆஃபீஸில் சிம்மத்துக்கு எதிர்க்கு யாரும் சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா சிம்மத்தெல்லாம் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. பின்னாடி இருந்து குத்துவாங்க, முதுகில் குத்துவாங்க. ஆனால் இப்போ அந்த பிரச்சனை எல்லாமே கம்மியாகிடுச்சு. ஏன்னா சனி பகவான்லாம் அந்த வீட்டில் மூவ் ஆகிட்டாரு. இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப 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 கம்மியாகிடுச்சு. அதனால் ப்ரமோஷனுக்கு தாராளமாக பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த்தெல்லாம் கூட ரொம்ப பெட்டர் ஆகும். ஏன்னா அதை சொன்னேன், இப்போ கடைசி 8 மாதமாக எனக்கு வர அதிகமான ராசிகளில் கன்சல்ட்டிங் வர்றதுல சிம்மம் தான் அதிகம். அவங்களோட ஜர்னியும் பார்க்குறேன். இப்போ ஹெல்த் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வருது. ஓகேங்களா? அதனால் திருமணத்துக்கு யாருன்னா ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, திருமணத்துக்கு ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் உஷாராக பண்ணணும். ஏன்னா அந்த வீட்டில் இப்போ கிட்டத்தட்ட 5 கிரகம் இருக்குது. 5 சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன், 5 கிரகம் இருக்குது. சனி பகவானுடைய தாக்கமும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதனால் மேரேஜுக்கு டைம் இருக்குது. ஆனால் ஏதாவது லைட்டாக சொதப்பிக்கிட்டே இருக்கும், தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும்.
சார் ப்ரொப்போசல் வருது சார், ஃபோன் பண்ணுறோம், மீட் பண்ணலான்னு போகிறோம், ஆனால் அந்த வீட்டுக்கு போகவே முடியல. சில பேர் மீட் பண்ணோம் சார், கடைசி நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் வேணான்னு சொல்லிட்டாங்க. இல்லை டேட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார், கல்யாணம் கேன்சல் ஆகிடுச்சு சார்னுவாங்க. ஏதாவது தடங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் அதனால தான் நம்மளது ரெகுலராக இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுலாம் போகிறது தான் புதன், வியாழன், வெள்ளி. புதன்னா புதன் ஹோரை, வியாழன்னா குரு ஹோரை, வெள்ளினா சுக்கிர ஹோரை. இந்த ஹோரைகளில் போயிட்டு வர்றது ஒன்றும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று நீங்கள் தனியாக உங்கள் ஜாதகம் கொடுத்தீங்கன்னா நான் பஞ்சபக்தி வச்சு ஒன்றும் ஸ்ட்ராங்காக சில டைம் டேலாம் சொல்கிறேன். அந்த டைமில் போயிட்டு வாங்க, கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? கூட்டிகிட்டு போகிறவங்கள மட்டும் ஜாகிரதையாக கூப்பிட்டு போங்க. ஏன்னா அதில் ராகுலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன்ல. ராகுனா எப்படின்னா நம்ம கம்முன்னு வருவோம், சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் உட்காந்துருப்பார், ஏதாவது ஒரு உறவு மரம் இருக்கும், டக்குன்னு பொண்ணுக்கு எவ்வளோ போடுறீங்கன்னு கேட்டுருவார். நம்மளே கேட்டிருக்க மாட்டோம் பொண்ணுக்கு எவ்வளோ போடுறீங்கன்னு. தேவையில்லாத ஒரு பேச்சு பேசியிருப்பாங்க, அதனால் பிரச்சனைகள் வரும். அதனால் கூட்டிகிட்டு போகிறவங்கள கரெக்டான மனுஷங்களாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நடக்காததே நடத்தி வைக்கிற மாதிரி நல்ல மனுஷனாக இருக்கணும், நடக்கிறதே கெடுத்து விடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் பார்த்து அனலைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. இது ஒன்று கல்யாணத்துக்கு. மகப்பேருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு மகப்பேருக்கு சூப்பராக இருக்க டைம், அது நீங்கள் பண்ணலாம். லவ்வை வந்து கல்யாணமாக மாற்றணுன்னா அதுக்கு நீங்கள் தாராளமாக இப்போ ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டு என்னென்னா பிஸ்னஸ்க்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இதில் வந்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ்னு சொல்லுவாங்க, தொழில் முனைவோர். அதாவது ஒரு பரம்பரை பிஸ்னஸை எடுக்கிறத விட தானாக உழைச்சி வராங்கல்ல, அவங்க வந்து சிம்மத்தில் ரொம்ப அதிகம். உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப டைம் சூப்பராக இருக்குங்க. அதுவும் ப்ராஃபிட் அதிகமாக வரும். ஏன்னா ப்ராஃபிட்டுன்ற வீட்டில் தான் இப்போ குரு இருக்கார். ஓகே, அதனால் ப்ராஃபிட் வந்து ரொம்ப சூப்பராக வரும். பிஸ்னஸ் வந்து இறங்கி தைரியமாக செய்யுங்க. ஓகே, இது ஒன்று. இன்கேஸ் இதை தாண்டி உங்களுக்கு பிஸ்னஸில் எதனா சொதப்புதுன்னா கன்சல்ட்டிங் எடுங்க, என்ன பிரச்சனை தான் பார்க்கலாம். ஆனால் ஓவராலாக பிஸ்னஸ் நல்லாயிருக்கு. இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு குட் நியூஸ் எப்படி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 12லேயே குரு இருக்கார் இப்போ. அதனால் குட் நியூஸாக நிறைய வரும், பிஸ்னஸோ பர்சனல் வாழ்க்கையோ. அதனால் தேடுங்க, நிறைய நல்ல விஷயம் வரும், தேடுங்க. இதுக்கு நீங்கள் பிடிச்சிக்க வேண்டிய தெய்வம் யாருன்னா லக்ஷ்மி நரசிம்மர் இல்லை சிவபெருமான முழு அலங்காரத்தில் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய்ட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பிரிஞ்சு சாதம் அன்னதானமாக கொடுங்க, கிராண்ட். ஏன்னா நீங்களாம் ராஜா, கிராண்டான பிரிஞ்சு சாதம் அன்னதானமாக கொடுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த மார்ச் மாதம் சூப்பராக இருக்கும். சரிங்க, உங்கள் ராசி லக்னத்துக்கு நம்ம வந்து பொதுவான பலன்கள் பார்த்தோம். ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லை பண வரவு எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு நல்லபடியாக திருமணம் அமையும், யாருக்கு குழந்தை பேர் அமையும், யார் வந்து வண்டி வாகனம் வீடு நிலம்லாம் வாங்கலாம், யாருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது, யாரெல்லாம் ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க, யாரோட உடல் நிலை எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம வந்து பொதுவாக பார்த்துருக்கோம். சரிங்களா? நம்ம வந்து எப்பவுமே சொல்கிறது தான், 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. பொதுவாக சொல்லியிருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம சொல்ல 1 கோடி பேருக்கும் நம்ம வந்து ஒரு பொதுவாக என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் கிரகநிலை வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்கு எதனா மேலும் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒரு ஜோதிடர் இது சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் கிரகநிலை இருக்குது, இப்படி நடக்கணும். நம்ம சொல்கிறதால நடக்குமானா சொல்கிறதால நடக்காது. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷனை தான் சொல்கிறேன். அதை நடத்தி காட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒன்று. அது இப்போ சொன்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் அது நடத்துறதுக்கு நம்மளை புஷ் பண்ணும். 2. 3வது, நிறைய முக்கியமான பண்டிகைகள் வருது. நம்ம மாசி மகம் வருது, நம்மளுடைய பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம்லாம் வந்து கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழணுன்றவங்களுக்கான முக்கியமான பண்டிகை. அதை நல்லா வழிபடுங்க. நிறைய கஷ்டப்படுற வாழ்க்கையில் அந்த கர்மாவை கடைக்கிறதுக்கான முக்கியமான பண்டிகை மாசி மகம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண லைஃப்பில் வந்து இன்னும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போவீங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்மளே நிறைய பயிற்சி தரோம். இப்போ வந்து குரு நிவர்த்தி பயிற்சி நடக்குது. அந்த டைமில் நான் என்னென்ன பண்ணணும், சனி பயிற்சி நடக்குது. சனி பயிற்சிக்கு பரிகாரங்கள்னு நிறைய இருக்குது. நம்ம கோவில்னு ஓடுறோம். ஓகே, ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம். அப்போ நம்ம கோவில் இங்கே இருக்கும்போது எதுக்கு வெளியே ஓட்டணும்? அப்போ இந்த கோவிலை எப்படி சார்ஜ் ஏற்றுறது?
கோயிலில் பண்ணுற விஷயங்களெல்லாம் அதுக்கு நம்மளுக்கு நம்மளே தீபாரத்தனை காட்ட சொல்லலை. ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சீடு தெரப்பி இருக்குது, ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விதைகள் வச்சு கலர் வச்சுலாம் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். அதெல்லாம் பண்ண தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்போம். வெறும் ஒருத்தர் சொல்கிறாரு, அதை கேட்குறா, அவர் சொல்கிறதுனால நடக்குன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது உங்கள் திறமை. ஒன்று கூட இந்த பயிற்சிகள், இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ண நீங்கள் இன்னும் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு நல்ல விஷயம், யாருக்குன்னா இந்த பயிற்சிகள் வேணும்னா இந்த யூடியூப் லிங்க்கை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் தரப்படும். இது நம்ம சேனலுக்கான நான் கொடுக்குற கிஃப்ட். நன்றி சொல்வது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.